Taste the Daily. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வங்கக்கடலில் உருவாக உள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் தமிழகம் நோக்கி நகர வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளை நாகை, திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. டிசம்பர் 18ஆம் தேதி கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பை பார்வையிடுவதாக போட்டோஷூட் நடத்திய கனிமொழி மழையால் பெரிய பாதிப்பு இல்லை என பேசியதால் மக்கள் அதிர்ச்சி. மற்ற இடங்களிலே மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த மழையை எதிர்கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த மழையை விவசாய நிலங்களில் நீர் தேங்கி பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாயம் நாசமாகியுள்ளது. குடியிருப்புகளில் நீர் புகுந்ததால் மக்கள் வீதியில் நிற்கிறார்கள். விடியல் கும்பலுக்கு இது பெரிய பாதிப்பாக தெரியவில்லையா என மக்கள் காட்டம். தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் தாமிரபரணி நதியின் தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. எந்த பாதிப்பும் இல்லை என கற்பனைவாதம் பேசும் திமுகவினர் பாதிப்பை உணர்ந்து உடனடியாக பாலத்தை சீரமைக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை. திருவள்ளூர் அடுத்த செவ்வாப்பேட்டை அருகே ஆடு திருடியவர்களை கிராம மக்கள் கையும் களவுமாக பிடித்துக் கொடுத்த போதும் காவல்துறையினர் விடுவித்ததால் மக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் அரசின் காவல்துறை இப்படி குற்றம் செய்பவர்களை தப்ப விடுவதால் தான் குற்றங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் வேதனை. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே மழை நீரால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு கேட்டு விவசாயிகள் சாலை மறியல். வடிநீர் கால்வாய் மற்றும் ஏரிகளை முறையாக தூர்வாராத திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கடும் கண்டனர். கோவை மாவட்டம் உக்கடம் அருகே மருத்துவ கழிவுகளை ஏற்றி வந்த வாகனத்தை சிறைப்பிடித்து மக்கள் போராட்டம். மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு டெங்கு காய்ச்சலால் இளைஞர் ஒருவர் பலியாக இருப்பதாக மக்கள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே அணையில் நீர்வரத்து வேண்டி 10,008 அகல்விளக்கு ஏற்றி விவசாயிகள் வழிபாடு. அமராவதி ஆற்றுப்பாதையில் இருந்து 5 கிலோமீட்டருக்கு கால்வாய் வெட்டி அணையை உயிர்ப்பிக்க வேண்டுமென ஸ்டாலின் அரசுக்கு வேண்டுகோள். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 6 மாதங்களுக்கு முன் 50 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. இதனால் 630 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் திராவிட மாடல் அரசால் கட்டப்படும் கட்டுமானங்கள் அடுத்தடுத்து இடிந்து விழுவது ஏன் என மக்கள் கேள்வி. வேலூர் மாவட்டம் அலமேலுமங்காபுரம் பகுதியில் மர்மமான முறையில் இறந்த தாய் மற்றும் 3 வயது குழந்தை சடலமாக மீட்பு. ஆத்திரமடைந்த உறவினர்கள் சரமாரியாக தாக்கியதில் உயிரிழந்த பெண்ணின் கணவருக்கு படுகாயம். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் முருங்கைக்காய் விலை மீண்டும் உயர்வு. இன்று ஒரே நாளில் 50 ரூபாய் விலை உயர்ந்து கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனை. திருப்பூர் மாவட்டம் சேமலைக்கவுண்டம்பாளையம் பகுதியில் நடந்த கொலை வழக்கில் விசாரணை என்ற பெயரில் தன்னை ஏவல் துறை சித்திரவதை செய்வதாக கூலி தொழிலாளி குடும்பத்துடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார். கொலை குற்றத்தை ஏற்றுக்கொள்ள கூறி தாக்குவதாகவும் மிரட்டுவதாகவும் வேதனை. நாகப்பட்டினம் மாவட்டம் செம்பியவேளூர் கிராமத்தில் தீ விபத்தில் குடிசை வீடு முற்றிலுமாக சேதம். 60,000 ரூபாய் பணம் உட்பட வீட்டில் இருந்த பொருட்கள் தீயில் கருகி நாசம்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் மார்கழி மாத பிறப்பையொட்டி சிறப்பு பூஜை. ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் சுவாமிகள் முன்னிலையில் திருப்பாவைகள் பாடி தரிசித்த பக்தர்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மார்கழி முதல் நாளை முன்னிட்டு கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. திருப்பாவை, திருவெண்பாவை பாடி பொதுமக்கள் சுவாமி தரிசனம். மார்கழி பிறப்பு முகூர்த்த தினம் என இரு விசேஷ நாட்களும் ஒன்றாக வந்ததால் பூக்களின் விலை கடும் உயர்வு. 1 கிலோ 600 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த ஐஸ் மல்லி 1800 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த முல்லைப்பூ 900 ரூபாய்க்கு விற்பனை. தபேலா இசைக்கலைஞர் ஜாகிர் ஹுசேன் காலமானார். இதய பிரச்சனைக்காக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.